கடந்த 2 வாரமா நெட்டிசன்கள் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது ட்விட்டர்ல புதுசா கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜியான Grok அப்படின்ற AI தான். அதுகிட்ட நம்ம தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி எந்த கேள்வியை கேட்டாலுமே டான்னு பதில் சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த வசதியை சரியா பயன்படுத்திக்கிட்ட தமிழ்நாட்டு நெட்டிசன்கள் வந்து அண்ணாமலையையும் பிஜேபியையும் சீமானையும் அம்பலப்படுத்தக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சமீபத்துல ட்விட்டர்ல Grok அப்படின்ற ஒரு AI வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த AI கிட்ட நம்ம என்ன கேள்வியை கேட்டாலும் எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலுமே அந்த லாங்குவேஜ்ல நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய AI இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்ட தமிழ்நாடு நெட்டிசன்கள் வந்து அண்ணாமலையை பத்தியும் சீமான பத்தியும் எந்த கேள்வி கேட்டாலுமே வரிக்கு வரி மாறாம புட்டு வச்சிட்டு இருந்தாங்க. சீமான அதிகமா பொய் சொல்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும் போது ஆமாங்க அவர் பொய் சொல்றாரு, நிறைய விஷயங்கள்ல பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான பதில் அது கொடுத்திருந்துச்சு. அதே போலவே இன்னொருத்தர் வந்து அண்ணாமலை இதுவரைக்கும் சொல்லி இருக்க பொய் எல்லாத்தையும் பட்டியலிடு அப்படின்னு கேட்டிருந்த போது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவர் என்னென்ன பொய்கள்லாம் பேசினாரு அப்படின்றத சொல்லி வரிசையா பல பொய்களை அது பட்டியலிட்டு கொடுத்திருந்துச்சு. அதே போல RSS சேர்ந்தவங்க வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்ட போது அப்படிலாம் யாரும் எதுலயும் கலந்துக்கல அப்படின்னு நெத்தியடியான ஒரு பதில கொடுத்திருந்துச்சு. மேலும் பிஜேபி கவர்மெண்ட் இந்தியால இருக்கக்கூடிய மீடியாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருந்த போது ஆமாங்க பிஜேபி அரசு வந்து இப்படி மீடியாக்கள் மேல தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துற வேலையை நடத்திட்டே வருது அப்படின்னு பதில் கொடுத்திருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த பதிலையே கொடுத்திருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்கப்பூர்வமான விஷயத்திலையும் சரி ஃபன்னான விதத்திலையும் சரி இந்த Grok AI வந்துட்டு கடந்த 2 வாரமா சோசியல் மீடியால படுபயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டு நெட்டிசன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த வேலையில பிஜேபிகளுக்கும் சங்கிகளுக்குமே வயிறேறிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பொதுவாவே உண்மை அப்படின்றது பிடிக்காது இல்லையா, பொய் சொல்லியே பழக்கப்பட்டிருக்காங்க. என்ன இது ஒரு உண்மையை பேசுது, அதுவும் ஒரு AI உண்மையை பேசுது, நம்மளெல்லாம் அம்பலப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பேசுதே அப்படின்னு சங்கிகளுக்கு வந்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களும் தன்னால முடிஞ்ச வரைக்குமே கேள்விகளை விதவிதமா கேட்டு எதிர்த்தரப்பினர் வந்து அவமானப்படுத்துறதுக்காக Grok மூலமா பதில் வர வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியுமே கூட வீணாதான் போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அங்க கூட அந்த Grok AI வந்து உண்மையை தான் சொல்லி இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி தானே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், கூகுளே அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டப்போ இல்ல கூகுள் வந்து வேற மாதிரி சொல்லுது, அது உண்மை கிடையாது அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கு. Grok தன்னுடைய பதில்கள் மூலமா இப்படி சங்கிகளோட வயித்துல புளிய கரைக்கிறதால சூடாகி இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வழக்கம் போலவே ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சு திசை திருப்பதா பாக்குறாங்க. அதாவது Grok AI வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறதாக புகார் அளிச்சிருக்காங்க. அது ஒரு வகையில உண்மையா இருந்தா கூட இத சாக்கா பயன்படுத்திக்கிட்ட மோடி அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா Grok AI இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ட்விட்டர் நிறுவனத்துக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி அபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க, இது எந்த சட்டத்தோட அடிப்படையில வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கம் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப பேசு பொருளாவும் மாறி இருக்கு. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம்னு எல்லா மொழிகளையுமே பயன்படுத்தி பதிலளிக்கக்கூடிய AI அந்தந்த மொழிகளை பயன்படுத்தக்கூடிய சில கெட்ட வார்த்தைகளை பேசுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதனால 2 வாரமா மண்ட சூட்ல இருந்த சங்கிகள் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி Grok என்னெல்லாம் வேலை பண்ணுது பாருங்க அப்படின்னு திசை திருப்பி விட்டுருக்காங்க. இப்போ இதை அவங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு தான் நீங்க எங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நியாயம் கூட தேடிட்டு இருந்தாங்க. அவங்க இதை சொல்லி எந்த அளவுக்கு கதர்னாங்களோ அதே அளவுக்கு தான் இப்போ இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் ஐயோ இதெல்லாம் என்னடா வம்பா இருக்கு, பிஜேபியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து போய் Grok AI வந்துட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த செயல்பாட்டை முடக்கிற வகையில இப்போ எக்ஸ் கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டால இருந்தும் ஏற்கனவே இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதோட அடிப்படையில தான் Grok AIமே ஒரு ட்விட்டர் பாட்டா வந்து எல்லாருடைய கேள்விக்கும் பதில் அளிச்சுட்டு இருக்கு. அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வழியா தகவல் வழியாவும் நமக்கு பதில் அளிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையா Grok AI வந்து எந்த ஒரு அபியூசிவான விஷயங்களை பேசுறது கிடையாது. Grok AI பொதுவா பயன்படுத்துறது மக்கள் தான். எந்த மாதிரியான கேள்விகளை மக்கள் கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான் அது பதில் அளிக்குது. இப்போ நம்ம அபியூசிவான விஷயம் பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதுவும் நமக்கு பதிலா கொடுக்கும். சோ அங்க மட்டும் சில கரெக்ஷன்கள் பண்ண வேண்டியது இருக்கு. பொதுவாவே AI அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ப்ரோக்ராமிங் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாவே இந்த Grok AI முடக்கிற வகையில தான் இப்போ ஒன்றிய அரசு முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ குற்றச்சாட்டுகள்
வந்து எழுந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் தீவிரம் அடைஞ்சு இதே காரணத்தை வச்சு Grok AI தடை பண்ணா அது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றதும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.